அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நவம்பர் 14 வியாழக்கிழமை 14/11/2024 வியாழக்கிழமை. இந்த மாதத்தோட இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் மைத்ரேய முகூர்த்தம் 4ஆம் தேதி அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ அன்னைக்கு மிஸ் பண்ணவங்க நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நம்ம சேனலில் எப்பொழுதுமே இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கு முதல் நாள் ஒரு ரிமைண்டர் பதிவு மாதிரி தருவோம். அந்த வகையில் தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் முதல் முகூர்த்தத்தை தவற விட்டிருந்தாலும் சரி, இல்லை நான் அதுலேயும் பணம் எடுத்து வச்சேன் அப்படின்னாலும் சரி, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நாளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஒரே ஒரு குறைந்தது ஒரு 5 ரூபாய் நோட்டோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ நீங்கள் குபேரரை வழிபாடு செய்து நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கவரில் வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை குபேர நாள் அல்லது குரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குபேரர் மனசு வைத்தால் நமக்கு வரக்கூடிய செல்வத்தோட அளவுக்கு நிகரே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவர் நவநிதிகளுக்கும் சொந்தக்காரர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மந்திரமும் கடனை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த குபேரனுடைய மந்திரம்தான். அதனால் நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அலுவலகத்தில், இல்லை நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் செலவு செய்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட் வைக்கிறீங்களோ, நீங்கள் 10 ரூபா கவரில் எடுத்து வச்சாலும் சரி, அல்லது ஒரு 50 ரூபா வச்சாலும் சரி, அது கூடவே ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் அந்த கவரில் வைங்க. உங்களுடைய கடன் சுமையானது மிக சீக்கிரமாக தீர்ந்துடும். நம்முடைய சேனலில் வெற்றிலை தீப வழிபாட்டுக்கு அடுத்து நிறைய பேர் செஞ்சு நல்ல பலனடைந்த ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தமும் அமாவாசையில் செய்யக்கூடிய உப்பு மூட்டை வழிபாடும் தான். ஸோ என்ன நேரம், இப்போது நாளைக்கு எந்த நேரத்தில் இந்த முகூர்த்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3:54 மணிலேருந்து 5:41 மணி வரைக்கும் இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறதுங்க. மொத்தமாக 107 நிமிடங்கள். இதில் மிக சக்தி வாய்ந்த அந்த மையப்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 4:30 மணிலேருந்து 5-6 மணி வரை. ஸோ மொத்தமாக 36 நிமிடங்கள் இருக்குது. எப்பொழுதுமே நான் அந்த மையப்பகுதியில் தான் வைப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் செலவு செஞ்சு நீங்கள் நாளைய தினம் அந்த கவரில் பணத்தை எடுத்து வைப்பதை மறக்காமல் செய்யுங்க. ஏற்கனவே செஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் இதை மிஸ் பண்ணிடலாம். பட் போன முகூர்த்தத்தை மிஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு நாளைக்கு வரக்கூடிய இந்த 2வது முகூர்த்தத்தை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, மாதம் நாங்கள் புது கவர் எடுக்கணுமா? மாதம் நீங்கள் புது கவர் எடுக்க வேணாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கடன் தீர்ற வரைக்கும் நீங்கள் அந்த கவர்லேயே பணத்தை எடுத்து வச்சுட்டு வாங்க. இல்லை நாளைக்கு என்கிட்ட பெரிய தொகை இருக்குது, ஒரு 20,000 25,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கியவங்க கிட்ட போய் நேரடியாக பார்த்து அந்த கடன் தொகையை தரலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். ரொம்ப கம்மி தொகை தான் இருக்குது, நேரில் போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கவரில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நீங்கள் எவ்வளவு தொகை வச்சாலும் அது கூட ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வலது உள்ளங்கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் அமர்ந்துட்டோ அல்லது நின்றுக்கிட்டோ நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் 5 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கவரில் வைங்க. குபேரனோட அருளால் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவீங்க. இப்போ அந்த கடனை தீர்க்கக்கூடிய குபேரரோட மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஸ்ரவனாய தீமஹி தன்னோ குபேர பிரஜோதயாத். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. இதை நம்ம சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ பணத்தை எடுத்து கவரில் வைக்கிறீங்களோ அப்போ ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உங்கள் வலது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 5 முறை உச்சரிச்சுட்டு நீங்கள் வைங்க. ஆனால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கணும். அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பூஜை ரூமில் போய் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அகர்பத்தி 2 ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கவரில் வைங்க. அப்படி பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, மாதவிடாய் தீட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேணாம். ஜஸ்ட்டு 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த கவரில் வச்சிட்டாலே போதுமானது. எக்காரணத்தை கொண்டும் அந்த கவரில் வச்ச அமௌண்ட்டை நீங்கள் திடீர் செலவுக்காக எடுக்கக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதே மாதிரி பல கவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவரு. அந்த கடன் தீர்ற வரைக்கும் அதே கவர் தான் நீங்கள் பயன்படுத்தணும். புதுசாக கவர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கடன் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடன் அடைப்பதற்கு அதை பயன்படுத்தியிருப்பீங்க. அல்லது நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டோம், இந்த ரூபாயை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா சுப செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது நாளைக்கு நான் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கவரில் ஒரு 50 ரூபாய் நோட்டு வைக்க போகிறேன். அது கூடவே இந்த 5 ரூபாயை என்னுடைய வலது கையில் வச்சுட்டு, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிவிட்டு நான் இந்த கவர்லேயே இந்த 5 ரூபாய் சில்லறையையும் சேர்த்து வச்சிட போகிறேன். நீங்கள் நாணயமாகவும் வைக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டும் வைக்கலாம். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டில் என்ன 5 ரூபாய்க்கு என்ன நாணயமாக இருந்தாலும் சரி அல்லது பேப்பர் ஆக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அது கூடவே ஒவ்வொரு கவர்லேயும் கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த ஸ்விட்ச் வேர்டு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பணத்தை உங்களிடம் ஈர்த்துட்டு வந்து தரும். இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் கடன் அடைக்கும் பொழுது பணம் எடுத்து வைக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்ம கண்களில் படும். இது வந்து உங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை ஆற்றலை உருவாக்கும். ஸோ பணம் வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் கையில் வந்து அந்த கடனை அடைப்பதற்கான சூழலும் உங்களுக்கு சீக்கிரம் ஏற்படும். இப்போ நான் ஒரு கவரில் மட்டும் 5 ரூபாய் நாணயம் வச்சா போதுமா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரும். அப்படி இல்லைங்க, நீங்கள் 2-3 கவர் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்லேயும் ஒரு ரூபாய் நோட்டு, அது கூட ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வையுங்க. இல்லை நான் முதல் முகூர்த்தத்திலே பணம்லாம் வச்சுட்டேன், ஜஸ்ட்டு நான் வெறும் 5 ரூபாய் காயினை மட்டும் நாளைக்கு எல்லா கவர்லேயும் வைக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வெறும் 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் வைக்கலாம். அப்புறம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் இந்த பிரியாணி இலையில் எழுதிடுங்க. இந்த பிரியாணி இலையை எப்போ எரிக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்பக்கமும் நீங்கள் கடன் தீர வேண்டும்னு ஃபுல்லாக எழுதிட்டீங்க, பின்பக்கமும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டீங்க. மேற்கொண்டு எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இலையை எரிச்சிட்டு அதோட சாம்பலை தண்ணீர்லேயோ அல்லது காற்றுலேயோ ஊதி விட்டுட்டு திரும்ப புது இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை மாதிரி ஒவ்வொரு கவருக்கும் நான் சொல்கிறேன். இது கூடவே சேர்ந்து ஒரு துளி பச்சை கற்பூரமும் நீங்கள் எல்லா கவர்லையும் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா அது சீக்கிரமாக ஆவியாயிடும். ஸோ அது மட்டும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. மற்றவங்களாம் சீக்கிரமாக அடைச்சிட்டாங்க, நாங்கள் இன்னும் அடைக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ரூபாயை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. 10 ரூபாய் வைக்கலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. தாராளமாக வைக்கலாம். ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம அந்த இதில் வைக்கணும். அதை மட்டும் நீங்கள் வைங்க. உங்களுடைய கடன் அடைப்பதற்கான சூழலை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக சீக்கிரமாக ஏற்படுத்தும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.